மலேசியாவில் ஓம்பட்ஸ்மன் அமைப்பு முறையை உருவாக்கும் முன்முயற்சியை முழுமையாக வரவேற்பதாக மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோதி முருகையா கூறியுள்ளார். இது சிறிய வழக்குகள் மற்றும் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் புகார்கள் தொடர்பான விஷயங்களை தீர்க்கும் முக்கியமான மற்றும் காலத்திற்கு தேவையான நடவடிக்கையாகும் என்றார் அவர். இதன் மூலம் நீதிமன்றங்களின் சுமை குறையலாம், தீர்வுகள் விரைவாக கிடைக்கலாம் மற்றும் அரசாங்க சேவை வழங்கல் மேலும் திறம்பட செயல்படலாம் என முன்னாள் துணை அமைச்சருமான அவர் அறிக்கை ஒன்றில் கூறினார். ஓம்பட்ஸ்மன் அமைப்பு முறை ஏற்கனவே பிரிட்டன், சுவீடன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற பல முன்னேறிய நாடுகளில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. இந்த அமைப்பு முறை அங்குள்ள மக்களின் நம்பிக்கையை வென்றதோடு நியாயமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்குவதில் வெற்றி பெற்றுள்ளது. மலேசியா இப்போதுதான் இந்த அமைப்பு முறையை நிறுவ முனைந்து வருகிறது. இது தாமதமானாலும் சரியான மற்றும் உகந்த நடவடிக்கை என தாம் உறுதியாக நம்புவதாக முருகையா கூறினார். பிரதமர் துறையின் துணை அமைச்சராக முன்பு பணியாற்றிய போது PCB எனப்படும் பொது புகார் அலுவலகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை வகித்தேன். அப்போது அரசாங்கம் ஓம்பட்ஸ்மன் முறைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் நானே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புகார்களை ஒரு ஓம்பட்ஸ்மன் மாதிரி நேரடியாகவும் விரைவாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் தீர்த்தேன் என டத்து முருகையா சுட்டிக்காட்டினார். ஓம்பட்ஸ்மன் என்பது அரசு துறைகள், சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசாங்க சேவை நிறுவனங்களுக்கு எதிராக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்களை விசாரித்து எந்த ஒரு அரசியல் தாக்கமும் இன்றி நடுநிலையாகவும் சுதந்திரமாகவும் தீர்வுகளை வழங்கும் சுயேட்சை நிறுவனமாகும்.